பஸ் நிற்கும். பஸ்ஸையே காணமே, போயிருச்சா என்னன்னு தெரியல. யாராவது இருந்தா கூட கூப்பிட்டு கேட்கலாம். இங்கே யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாரும் இருக்க மாதிரியே தெரியலையே. சரி, பஸ்ஸு வரும், பார்ப்போம். ஐயோ அம்மா, காலு என்ன வலி வலிக்குது. ஐயோ, இதுக்கு தான் விரவெடுக்க போகும்போதே அவளை போவாதடி இருன்னு கேட்குறாள், ஆடிக்கிட்டு போகிறா. இப்போ கால் நமக்கு தான் வலி. அப்பா, தையில வேற எங்கிட்ட தூக்கி போட்டான்னு தெரியல. வீடு கூட்டும்போது எதுவுமே வச்ச இடத்துல இல்லை. சி, அம்மா பஸ் ஸ்டாண்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் வரைக்கும் ஃபோன் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. ஷோ, சரி நம்மளே ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்ன ஏதுன்னு. ஹலோ, சொல்லுமா, எங்கம்மா இருக்கீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல தான்மா நிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்களா? ஏமா வந்தாச்சுன்னா சொல்ல வேண்டியதானே, நான் இவரை அனுப்பியிருப்பேன்ல. அட, இன்னும் ஊருக்கு வர பஸ்ல ஏறலம்மா, இந்த ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன். இன்னும் பஸ்ஸை காணா, வந்துச்சுன்னா வந்துருவாம்மா. ஓ அப்படியா? மணி இப்போ 5:30 ஆகுது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ஒரு பஸ் இருக்குதுமா. அப்படியாம்மா? நானும் என்னடா பஸ்ஸையும் காணோம், யார்ட்டையும் கேட்கலான்னு பார்த்தா யாரும் இங்கிட்டும் காணோம். அதுதான் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். ஓ சரிம்மா சரிம்மா, பஸ் இப்போ 5 நிமிஷத்துல வந்துடும். வந்து ஒரு 10 நிமிஷத்துல வண்டி எடுத்துருவாங்க. எப்படி இங்கே வரத்துக்கு 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள இவர் வந்துருவாருமா. சரியா? நீ எது தனியாக நடந்து வந்துட்டு இருக்காத, அவர் வந்துருவாரு. அம்மா, அவள் ஆத்தாக்காரி தனியாக வந்தா கரைஞ்சு போயிடுவா, இல்லை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் அம்புட்டு வரவு சம்ம தூக்கிட்டு வரேன். மவராசி ஒரு வார்த்தை, அத்தை நான் பிடிக்கிறேன் அத்தை, வைக்கிறேன் அத்தைன்னு ஏதாவது ஒரு வாயில் வந்துச்சு, நானே தூக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு இறக்கி போட்டு அம்புட்டு வேலை பார்க்குறேன். நமக்கு ஒரு கை வேலை வாங்கி செய்ய முடியல. அவள் ஆத்தா வாராளாமா, அவளுக்கு இவ கூஜா தூக்கிட்டு இருக்கா. எல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சரிம்மா, பஸ் வருதுமா. ஆமா, ஒரு பஸ் வருது, அந்த பஸ்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா, கேட்டு ஏறுங்க. சரிங்களா? சரிம்மா சரி. சரிம்மா, பார்த்து வாங்க, வைக்கிறேன். பஸ் வந்துருச்சாமா, அப்பன்னா 20 நிமிஷத்துல அம்மா வந்துருவாங்க. இவளுக்குலாம் நல்லது நினைக்கிறது பாம்புக்கு பாலை வாக்குற மாதிரி தான். என்னங்க என்னங்க? வந்துட்டேன். என்ன என்ன? இப்பதான் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வந்துச்சான். இன்னும் 20 நிமிஷத்துல அம்மா வந்துருவாங்க. நீங்க இப்ப போனீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஓ சரி, அப்ப நான் போறேன். எங்க வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வாங்க. எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரி, இப்ப கிளம்புங்க. இப்ப கிளம்புனா சரியா இருக்கும். போங்க. போறேன். அம்மா பாவம், வரட்டும் வரட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் வாங்கிட்டு வாடானா கூட போக மாட்டான். மா நான் போகல, நீ போமான்னு. இன்னைக்கு பொண்டாட்டி சொன்னோனையும் மாமியாரை கூப்பிட ஓடுறான். எல்லாரும் ஒன்று மணி இருக்கும்போது பால் வாங்கிட்டு வாடா, காப்பி வைக்கணும்னு சொன்னா கூட கையில் காசே இல்லைன்னுமா. இன்னைக்கு மாமியார்காரி வாராளாமா, அவளுக்கு ஏதாவது வாங்கி சமைச்சு கொடுக்கணுமாமா, அதுக்கு மட்டும் காசு இருக்குதுமா. எல்லாம் என்னென்ன நடிப்பு நடிக்கிறாங்க. எல்லாம் வீட்டுக்கு வந்த மவராசி அப்படி தங்கமா வளர்த்த பையனையே மாற்றி வச்சுட்டாலே. இவளும் புள்ள உண்டாயிருக்காள, வரும் பெருசா வரும். எப்படி வேணா பிடிச்சி அலையிறாளோ, அதை விட என் வயிறு எரியற அளவுக்கு அப்படி வந்து ஒன்று பிறக்க போகுது. அந்த ஊர் தானங்க போகுது? ஆமாங்கம்மா, ஏறிக்கங்க. எப்பா, மூட்டையை வச்சுக்கிட்டு ஏத்தணும். ஏப்பா, அந்த மூட்டையை கொஞ்சம் அப்படியே பிடிச்சாங்கிட்டு வையே சாமி. கொடுங்கம்மா. பரவாயில்ல, 2-3 பேர் தான் இருக்காங்க, காலியாக தான் இருக்கு, ஏறிடுவோம். எங்க முன்னாடியே உட்காந்துக்குவோமா? மூட்டையை வச்சுட்டு உக்காந்தா அதுக்கு வேற வாழ்னு கத்துவாங்களே. சரி, பின்னாடியே போய் உட்காந்துக்குவோம், எதுக்கு வீண் பேச்சு. உள்ள போய் உட்காருங்க, அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காம இருக்க ஆள் வந்துரும். ஆளுங்களே ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. இனி மூட்டை இங்க வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு வேற சத்தம் போடுவாரு கண்டக்டர். நான் ஊத்தி வச்சுக்குவோம் நம்ம. மேல ஏறுங்கம்மா. ஏமா இப்படி இடிச்சு தள்ளுறீங்க? சீட்டு இருக்குமா? சீட்டு இல்லாத மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. ஏறுங்கம்மா மேல. ஓ, காலையில ஏறினவங்களா? ஏறுங்க. நிக்காம படியில நிக்காதீங்க. அங்க இருக்கிறது நம்ம பிள்ளையோட நாத்தனாரு மகா மாதிரியே இருக்கு. செம்ம ஜாலியா இருந்துச்சுல்ல அக்கா? இன்னைக்கு அவர் திட்டும் போது பயந்துட்டேன், இருந்தாலும் செம்ம ஜாலியா இருந்துச்சுக்கா, சூப்பரா இருந்துச்சு. ஆமாண்டி, நானும் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இனிமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருனா அது ஊட்டி தான். பிடிக்கும். அவங்களுக்கு ஊட்டி பிடிச்சிருக்கான், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவ்வளவுதானா? பஸ் ஏறியாச்சா? ஏமா படிக்கட்டுல நிக்காதீங்க, பஸ் எடுக்க போறோம். அண்ணே வண்டி எடுங்கண்ணே. பிடிக்காமையா இருக்கும்? ஊரை மட்டும் பிடிச்சதா இல்ல ஊர்ல உள்ளவங்களையும் பிடிச்சிருக்கா? ஊரை பிடிச்சதுனாலே ஊர்ல உள்ளவங்களை பிடிச்சதா தானே அர்த்தம். நம்ம மகன் ஏதோ இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளையே அமைய மாட்டேங்குது, மாப்பிள்ளை இருந்தா சொல்லுமானா, இந்த பிள்ளைதான் ஏற்கனவே மாப்பிள்ளை தேடிட்டாலே. டிக்கெட் எடுங்கம்மா, கரெக்டான சில்லறைய வச்சுக்கோங்க. டிக்கெட் எடுங்க. மகா,
நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம். இப்போதான் சந்தோஷமா இருந்தேன், அதுக்குள்ள இதை ஞாபகப்படுத்தணுமா? இல்லைம்மா, என்னதான் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை தானே. இப்போ இதை பத்தி பேச வேண்டாங்க, உங்களை விட்டு பிரியறதுக்கு என்னாலையுமே முடியாது. அடி பாவி, உங்க அம்மா உன் மேல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கா, ஆனா நீ இங்கே இவனை விட்டுட்டு இருக்க முடியாதுன்ற. ம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மகா. இந்த நிமிஷம் இப்படியே இருந்துடக்கூடாதா, உலகம் அப்படியே நின்றக்கூடாதான்னு கூட இருக்கு. எனக்கும் தான், ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. உங்களை மாதிரி பிள்ளைங்களையெல்லாம் பெற்று வளர்த்து இம்புட்டு தூரம் ஆளாக்கணும்ல, எங்கள் தலையெழுத்து. கவலையே படாத மகா, நம்ம சேரணும்னு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேருவோம். அது யாரு தடுத்தாலும் சரி. ஒரே ஒரு தடவை உங்க மேல சாஞ்சிக்கணும்னு தோணுது, உங்க தோல்ல சாஞ்சிக்கவா? ம். ஏய் அழாத, பஸ்ல எல்லாரும் இருக்காங்க, பார்க்க போறாங்க. பார்த்தா பார்த்துட்டு போட்டோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு தான் பேசி சந்திச்சோம், அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவு வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கப்புறம் நம்ம எப்போ பார்க்க போறோம், நம்ம வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு கூட தெரியல. ஐயோ, எனக்கு வர கோவத்துக்கு புட்டிச்சு 4 அப்பு அப்பலான்னு தான் தோணுது. என் பஸ்ஸாக இருக்குது, இல்லைன்னா வர ஆத்திரத்துக்கு. எதை பற்றியும் கவலைப்படாத மகா, நல்லதே நடக்கும். இந்த நேரத்துக்கு பஸ் வந்திருக்கோம். இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு, பஸ் வருதா என்னன்னு தெரியலையே. அத்தையும் பஸ்ல ஏறிட்டேன்னு தான் சொன்னாங்க. இங்கிட்டு பார்ப்போம். பஸ் வருது. ஏமா இடிக்காம இறங்குமா, ஏமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பஸ் நிக்குமா இறங்குற வரைக்கும்? அப்பா சே, இறங்குமா டக்குன்னு. வாங்க. என்னப்பா நீ இங்க நிக்கிற, மகாவை கூட்டிட்டு போக வந்தியா? ஓ, இதுதான் என் மச்சானா? என்னம்மா நீ எங்க போயிட்டு வர? இங்க ஃப்ளவர் ஷோக்கு போயிட்டு வரேன்னா. அப்ப மகாவை கூட்டிட்டு போக வரலையா? இல்ல, மகா வரதே எனக்கு தெரியாது. நான் அத்தை ஊர்ல இருந்து வராங்க, அதான் சரி அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு வந்தேன். மகா சரி வாமா போவோம். அத்தையா? ஆமா, உங்க அண்ணியோட அம்மா, மாமியாரு. பாக்கலையா? ஐயோ, இவங்களும் இந்த பஸ்ல தான் வந்தாங்களா? எங்க உட்காந்து இருந்தாங்கன்னு வேற தெரியலையே. நம்ம வேற ஒரு தோல்ல சாஞ்சிட்டு வந்தோம், பார்த்தாங்களா என்னன்னு வேற தெரியலையே. சரி வாங்கப்பா, நாங்க முன்னாடி நடக்கிறோம், நாங்க போறதுக்குள்ள நீங்க போய் சேர்ந்துருவீங்க வீட்டுக்கு. சரிங்கக்கா, போங்க, நாங்க வரோம். சரி மகா, நாங்கள் முன்னாடி போகிறோம், வா. சரி. என்னத்த காலையிலே வருவீங்கன்னு நினைச்சேன், இவ்வளவு லேட் ஆகி போச்சு. எங்கேயும் போகணும்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாத்தான் பஸ்ஸே கிடைக்காது பாத்துக்கோங்க. அம்புட்டர நேரம் நின்று அப்புறம் ஒரு வழியா பஸ் வந்துச்சு, அதான் மாப்பிள்ள லேட் ஆகி போச்சு. ஓ சரிங்க அத்தை. சரி, என்னது இது இவ்வளோ மூட்டையை கொண்டு வந்திருக்கீங்க? இல்லைங்க மாப்பிள்ள, அது வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் என்னால முடிஞ்சதை வாங்கிட்டு வந்தேன். ஏக்கா அதை இதை வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கீங்க? நான் என்ன வாங்கி போடாமையா இருக்கேன்? இருக்கட்டுங்க மாப்பிள்ள. சரி, மூட்டையை கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். அட இருக்கட்டுங்க மாப்பிள்ள, நான் எடுத்துட்டு வரேங்க. வாங்கத்த, நான் எடுத்துட்டு வரேன், வாங்க. வாமா போவோம். சரிண்ணே, போலாம். ஐயோ, இவங்க நம்மள பாக்குறத பார்த்தாலே நம்ம பண்ணதெல்லாம் பார்த்துட்டாங்களோ. ஐயோ, இவங்க மட்டும் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொன்னா அவ்வளோதான், நம்ம முடிஞ்சோம். கேட்டுச்சு, பஸ் வந்துருச்சுன்னா அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என் அம்மா வராங்களே. கால் தரையில நிக்க மாட்டேங்குது. ஏதோ குட்டி போட்ட போன கணக்கா இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துக்கிட்டு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கா நடு வீட்டில். என்னமோ உலகத்துல இல்லாத ஆத்தா இவளுக்கு தான், என்னமோ ஊர்ல உள்ளாத பொருளை கொண்டு வந்து இறக்குற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு தெரியவா இவ. இருக்கிறதுக்கு ஒரு கொண்டி குடிசை கிடையாது, ஃபேக்டரியில தங்கிக்கிட்டு. பஸ் சத்தம் கேட்டுச்சு, பஸ் வந்துருச்சுன்னா அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என் அம்மா வராங்களே. கால் தரையில நிக்க மாட்டேங்குது. ஏதோ குட்டி போட்ட போன கணக்கா இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துக்கிட்டு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கா நடு வீட்டில். என்னமோ உலகத்துல இல்லாத ஆத்தா இவளுக்கு தான், என்னமோ ஊர்ல உள்ளாத பொருளை கொண்டு வந்து இறக்குற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு தெரியவா இவ.
இருக்கிறதுக்கு ஒரு கொண்டி குடிசை கிடையாது, ஃபேக்டரியில் தங்கிக்கிட்டு இதுக்கு இந்த சீனு. இன்னும் நம்மள மாதிரி சொந்த வீடு கொஞ்சோண்டு நிலபலம்லாம் இருந்துச்சு, அவ்வளோதான், இதுகளெல்லாம் கையில் பிடிக்க முடியாது. ஜாமான் வாங்க காசு இல்லைன்னு நானும் போன் அடிச்சுக்கிட்டே கிடக்குறேன். போனை எடுக்காம இந்த கத்திஜா என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. கத்திஜா, கத்திஜா, வாங்க. போனை என்ன பண்ணி வச்சிருக்கிற? போன நான் என்ன பண்ணேன்? போனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன், போனே போக மாட்டேங்குது. என்னதான் பண்ணி வச்சிருக்கிற? தெரியலங்க, போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் சார்ஜ் போட்டிருக்கேன். நல்லா போட்டப்போ போன்ல சார்ஜ் இல்லைன்னு தெரியும் போதே சார்ஜ் பண்ணுன்றது தெரியாதா? நான் என்ன 24 மணி நேரமும் என்னமோ போனை கட்டி பிடிச்சிக்கிட்டா தெரியுறேன். அது ஒரு பாட்டுக்கு இருக்கு, நான் ஒரு பாட்டுக்கு இருப்பேன். அதுவும் முதல்ல தான் சரி போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்குன்னு சார்ஜ் போட்டு விட்டேன். உடனே எடுனா பேட்டரி ஃபுல் ஆகணும்ல. அது அதுக்கு வாய் அடிச்சுக்க. இது கடையில ஜாமான் வந்து இறக்க சொன்னேன். 2 நாள் ஆகும், ஏதோ ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துடலான்னு பார்த்தேன். மேட்டுப்பாளையத்துல இருந்து இப்பயே வந்துட்டாங்க ஜாமான இறக்குறேன்னு. என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. கையில வேற சுத்தமா காசு இல்ல. ஐயோ கடவுளே, ஒண்ணுனா பார்த்து சொல்றது இல்ல, உடனே சொன்னா கொண்டு வந்து இறப்பாங்கன்னு தெரியாதா? நானும் என்ன கனவா கண்டேன் இன்னைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு. 3 நாள் ஆகும்னு நினைச்சேன், உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டான். வரவங்களுக்கெல்லாம் அரிசி பருப்புலாம் கேட்குறாங்க, இல்லை இல்லைன்னு சொன்னோன்னே என்ன கடன் நடத்துறீங்க, ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு போகிறாங்க. அதனால ஃபோன் போட்டு சொன்னேன், வந்துருச்சு. இப்போ இருக்கிற கல்லாப்பட்டியிலேருந்து காசு மொத்தத்தையும் வலிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு 3000 ரூபாய் இடிக்குது, ஒரு 3000 ரூபாய் காசு தான் தந்தினா இப்போ இந்த இதை அடைச்சு. ஆமா, அதான் சம்பளம் வாங்கி நீயே தானே வச்சுக்கிற, காசு கொடு 3000 ரூபாய். என்னங்க அது என்ன பேங்க்ல எதுவும் போட்டு வச்சிருக்கியா? சரி ஏடிஎம் ஆவது கொடு, நான் எடுத்துக்கிறேன். அங்க வேற ஆளுங்களை நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். என்னங்க எதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லவும் மாட்டீங்க, திடுதுப்புன்னு சொன்னா நான் என்ன பண்றது? திடுதுப்புன்னு சொல்றேன்னா காசு எப்பயும் கையில வச்சுக்கிட்டு தானே இருக்கிற, அப்புறம் என்ன திடுதுப்புன்னு இன்னும் செலவுலன்னு சொல்லிக்கிட்ட வரப்போகுது. காசை கொடு, மணி ஆகி போச்சு, வெட்டி நாயம் பேசிட்டு இருக்காம. அது அது வந்துங்க, எத்த வீட்டுல ஐயோ சொன்னா வேற திட்டுவாரே. என்ன எதிர்த்த வீட்டுல? அது ஏங்க, ஐயோ இது எங்க வச்சேன்னு தெரியலங்க, ஏதோ ஜாமான் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஜாமான் வாங்கினியா? மளிகை ஜாமான் எல்லாமே கடையில இருந்து கொண்டு வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஜாமான் எனக்கு தெரியுமா 3000க்கு வாங்கினேன்? ஐயோ எங்கேயோ வச்சுக்கிட்டேங்க, ஞாபகம் வேற இல்ல. அதான். எங்கேயோ எடுத்து வச்சிட்டியா? காசு மேல ஏதாவது கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கு? ஐயோ ராத்திரி வரும்போது எடுத்து வைக்கிறேங்க, நீங்க போங்க, போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க நாளைக்கு எதுவும் போட்டு விடுறேன்னு சொல்லி. நாளைக்கு போட்டு விட எனக்கு தெரியாதா? எப்படி ராத்திரி ரொட்டேஷன் ஆகி கொடுத்துருவேன். இப்ப கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலங்க, எனக்கு ஞாபகம் வேற சுத்தமா இல்லைங்க. நீங்க போங்க, நான் எடுத்து வைக்கிறேன். நீ ஒண்ணுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு கேட்க வந்த மாதிரி என்ன சொல்லணும்? நான் அங்கேயே யார்ட்டையாவது வாங்கி கொடுத்துருப்பேன். ஐயோ கடவுளே, இன்னைக்குன்னு தெரியாம நான் வேற அங்க கொடுத்துட்டேன். கையில இருந்த காசு எல்லாம் இப்ப வேற சுத்தமா இல்ல. ஐயோ இப்ப என்ன பண்றது? நம்ம யாருக்கிட்டையும் கடன் வாங்கி இத்தனை வருஷத்துல பழக்கன்றதும் இல்ல. யாருக்கிட்ட போய் கேட்கறது? நம்ம கேட்டாலும் எவனும் தரவும் மாட்டான். என்ன பண்றது? சரி ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். 3000 அசால்ட்டு எங்கிட்டோ வச்சுட்டேன், ஞாபகம் இல்லைன்றா. என்னத்த பண்றது? ஒன்னும் பண்ண முடியல. என்னைக்குமே காசுன்னு கேட்டு இவர் வந்ததே கிடையாது. முதல் தடவை என்கிட்ட காசுன்னு கேட்டு வந்தாரு. நான் வேற எங்கேயோ வச்சுட்டேன்னு சொல்லிட்டேன். பாவம் எங்க போய் கேட்பாரு, என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. அல்லா நீ தான்ப்பா காப்பாத்தணும். நீனா வேற கஷ்டம்னு சொல்லி கேட்டா, கொடுத்தாச்சு. இனிமே கேட்கறதும் சங்கடம்தான். பாப்போம் எப்படின்னு. அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாளா? வரட்டும் வரட்டும். அன்னைக்கு என் பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வச்சு குடும்பத்தையே என்ன கதிக்கு ஆளாக்குவேன்னு சொன்னா, இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என் வீட்டு வாசப்படிக்கு வரான்னு பாக்குறேன். வாமா வாமா. ஐயோ என்ன அப்படி ஓடி வந்துகிட்டு இருக்க நீ? அம்மா என்ன வராமையா போறேன்? இருக்கட்டுமா. ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ வந்தது. எனக்கும் தாண்டாமா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்குது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரிம்மா வா உள்ள வா. என்னம்மா சம்மந்தியம்மா இருக்காங்களா? இருக்காங்க. என்னை பார்த்தா அவங்களுக்கு ஆகாது. ஏற்கனவே நான் இங்கே வந்து பல பிரச்சனையை பண்ணிவிட்டேன்.
அதனால இது எதுவும் சொல்ல போறாங்கம்மா. அத்தை அதெல்லாம் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்க வாங்க. வாரேன்னு ஒரு எட்டு கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி பயமா இருக்குது. எதுக்குமா பயம்? நீ உன் புள்ள வீட்டுக்கு வர, உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர, சரியா? நீ உள்ள வா. ஐயோ, இவங்க வேற பஸ்லயே இருந்தாங்க. நான் என்ன பேசினேன் எது பேசினேன்னு எல்லாம் கேட்டிருப்பாங்க. உள்ள போய் அம்மா கிட்ட பத்த வச்சிருவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே.